ஹாய் டியூட்ஸு, நான் தான் உங்கள் டியூட் சிவா. எங்கடா திரும்ப ட்ரெயின் அப்படின்னா ஆமாம் டியூட்ஸு, சித்திரை திட்டத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ டைமும் ஆகிடுச்சு, ஓடி வந்து ட்ரெயின் ஏறணும். ஸோ விசில்ஸ் ஒன்று கேட்குதா, அவ்வளோதான். ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. வெளில போய்ட்டு உங்களுக்கு சின்ன ஃபுட்டேஜ் மட்டும் போட்டு தரேன், ஏன்னா அப்புறம் வாய்ஸ் வர கூட கொடுத்துக்கலாம். ஸோ வாங்க டியூட்ஸு, நம்ம கூட சேர்ந்து காவேரி டு வைகை ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோதான் டியூட்ஸு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 14:00 ட்ரெயின் எடுப்பாங்க. நம்ம 13:59 இருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 13:59 அவ்வளோதான். நம்மளால் விசில் அடிச்சிட்டாரு. ஸோ அவ்வளோ நம்ம லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வரோம் கிட்ட, அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா காவேரி டு வைகை ஒரு வைபான ஒரு திருவிழா பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம vlog இன்றைக்கியோட கண்டென்ட் அதுதான். ஸோ வாங்க நம்ம கூட ஜாலியாக காவேரி டு வைகை ட்ராவல் பண்ணுங்கள். அவ்வளோதான். வேப் 4 ஹாரன் போட்டுருச்சு. ஸோ கிளம்பலாம் வாங்க டியூட்ஸு. கிளம்பியாச்சு டியூட்ஸு. ஸோ மெதுவாக போகிறாங்க. கரெக்டாக 14க்கு ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம கேஸ் வேறு மாதிரி போட்டிருக்கனால நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ எடுக்கக்கூடாது டியூட்ஸு, நான் உள்ளே போயிடுறேன். ஸோ வேப் 4லேருந்து நம்ம லோக்கோ பைலட்டு க்ரீன் ஃப்ளாக் காமிச்சிட்டாரு. அண்ட் தென் நம்ம கார்டும் க்ரீன் ஃப்ளாக் போட்டார். சரி வாங்க டியூட்ஸு, ஈரோடு சந்திப்புலேருந்து நம்ம மதுரைக்கு பறக்கலாம். சரி டியூடு, ஆஃப்டர் நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன் டியூடு. ஸ்டே வித் டியூட்ஸ் டென், ஸ்டே டியூன்டு. டியூட்டி இங்கே வந்து பேசஞ்சரை ஏற்றி விட வந்தாங்க. கார்டு கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கனால ஸோ கார்டு பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரெயின் ஏற்றிட்டாரு. ஸோ அவங்கள ஏற்றிட்டு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் டியூட்ஸு. ஸோ அவ்வளோதான், நம்ம ஈரோடு விட்டு கிளம்பியாச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டெப் அவாய்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்டெப்பில் நிற்கிறதுன்றது ரொம்ப டேஞ்சர். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் இது வந்து ஒரு திடீர் பிளான் டியூடு நம்ம கிளம்புறது. ஸோ லாஸ்ட் மினிட் பிளான், ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் போன வீடியோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அது போட்டதுக்கப்புறம் தான் நம்ம இது போடணும்னு நினச்சோம். ஸோ அது எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கும்போதே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மதுரைக்கு நம்ம கள்ளழகரை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் கள்ளழகரை போய் பார்க்க வைக்கிறேன். பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு விட. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு திருச்சி போகிற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா திருச்சி போகும், இல்லைனா அதே ரேக் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை கூட போகும். ஸோ இது என்னன்னு தெரியல. ஸோ அது எதுக்காக மேபி திருச்சி தான் நினைக்கிறேன் விட. டைம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்க ட்ரெயினை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் விட. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் விட இந்த லோக்கோ தான் வந்து நம்ம ரேக்கை வந்து நிறுத்திட்டு போயிருக்கு. ஸோ அதனால் நின்றுருக்கு. சரி ஓகே விட, நம்ம போயிட்டுருக்க ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. இந்த போர்டு காமிச்சு சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போகிற பேசஞ்சர் ட்ரெயின் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அதை எக்ஸ்பெக்ட்ஸாக மாற்றிட்டாங்க ஆஃப்டர் லாக்டவுன்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்க ட்ரெயின் பார்த்திங்கன்னா செங்கோட்டை வரையும் போகுது டியூட்ஸு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து இங்கே செங்கோட்டைன்னு வந்தால் சூப்பராக இருக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு கேட்டுருச்சு போல். ஸோ நம்ம சொன்ன ஃபியூ மந்த்ஸ்லேயே அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அந்த இன்னொரு ரெண்டுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் சந்தர்ப்ப சூழ்நிலைனால முடியல. சரி டியூட்ஸு, இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டை போகிற ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம சீக்கிரம் குற்றாலம் சீரிஸ் ஆரம்பிப்போம். இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த ட்ரெயின் தான் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டியூடு. ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு அந்த பக்கம் ஒரு ஈஸ்டர்ன் ரயில்வே ஒரு LHB கோச் போகுது. ஸோ அது என்ன ட்ரெயின்னு தெரியல. டாடா நகர் டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் டியூடு. ஸோ அதுதான் போட்டிருக்கு. ஸோ அதோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட். ஸோ நம்ம ட்ராக் பண்ணி நடந்துகிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம டயர் செக் பண்ணிட்டுருக்காரு, நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. சரி விட்டுடு, நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஈரோட்டுக்கு ஒரு பாய் போட்டுவிட்டு நம்ம வாங்க மதுரை வரைக்கும் ஜாலியாக ஒரு வைபோடு ட்ராவல் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெஸ்டிவல் வைபு. ஸோ வாங்க விடு, போயிட்டே இருக்கலாம். இந்த 20 எப்படியும் ஃபைனலி திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு.
ஸோ ரொம்ப சூடு வச்சு வெளியிலலாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வெயில் அடிக்கிறக்குள்ளே கோச்சில் உட்காரவே முடியல வச்சு சரியான சூடு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா அந்த ஒரே ஒரு க்ளவுடுனால மட்டும்தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைனா இங்கேயும் காஞ்சிருப்போம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இருக்கும் டியூட. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இஸ் கம்மிங். ஸோ அவன் தலைவன் பார்த்திங்கன்னா மும்பை வரையும் போவான், அவன் வந்துட்டுருக்கான். ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அவனையும் அப்படியே கவர் பண்ணிட்டு போவோம். சரி டியூடு, அப்படியே வாங்க கீழே போயிட்டு ஒரு சின்ன ஃபுட்டேஜ் கவர் பண்ணிட்டு வருவோம். அவ்வளோதான் வந்துட்டோம் டியூட். சார் நம்ம ட்ரெயினு அந்த ஒரு நேம் போர்டு சொன்னோம்ல, அது பார்த்து வரும் டியூட்ஸு. நம்மளுடைய ட்ரெயினோட இதான் என்ன சொல்கிறது, அலௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் நம்மளோட போர்டு இங்கேருந்து அது காணுங்க, எங்கேயும் எடுத்துட்டாங்க. ஸோ நான் சொன்ன லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ட்ரெயினோட எண்டு அவ்வளோதான். வேப் 4 எடுத்துட்டானா அப்புறம் நான் அவ்வளோதான் ட்ரெயின் விட்டுடுவேன், ஓடி போய் ஏற மாதிரி இருக்கும், சீன் ஆயிரும் அப்புறம். சரி விட. அட் த சேம் டைம் நம்ம திண்டுக்கல் ஜங்ஷனில் ஐ திங்க் ஃபஸ்ட் வீடியோ இங்கே தான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே போயிட்டு இப்படி வந்திருப்பேன். ஸோ அப்போ நான் ஏதோ சொல்லியிருப்பேன், டீ சாப்பிட்டு குப்பை தொட்டியில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சரி டியூட, அதை ரிமெம்பர் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. சரி அட் த சேம் டைம் நம்மளோட சன் இப்போ வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு வச்சு நொறுக்கிறதுக்காக. சரிங்களா, சரி நம்ம அப்படியே போவோம், பொறுமையாக முன்னாடி போவோம் ஃபேஸ். ஸோ அப்படியே நான் மேரிஸ் மைன் ட்ரெயின் ஆப்பில் ஆப்போசிட்டில் ஏமா வரான்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் டியூட. மேபி அந்த சொன்ன மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் தான் வருவான். ஸோ அவனுக்கு டைமிங் தான் இது. ஸோ அந்த பக்கம் குருவாயூர் வருவான், குருவாயூருக்கு வழி விடணும், அவனுக்கு வழி விடணும். டபுள் ட்ராக் தான் இருந்தாலும் அந்த கட் பண்ணி வரும்ல, அதுக்காக நம்ம வழி விட்டு தான் ஆகணும். அப்புறம் இவன் போகிறது கண்டிப்பாக நம்ம வழி விட்டு தான் ஆகணும். எவன் குருவாயூர். அவ்வளோதான், வெயில் வந்துடுச்சு, கொஞ்சம் அந்த பக்கம் போகலாம். அட் த சேம் டைம் ஐ திங்க் குருவாயூர் வந்துட்டான்னு நினைக்கிறான் டியூட. எவனோ நின்றுருக்காங்க. ஆனால் ஆமாம் டியூட, குருவாயூர் வந்துட்டான். குருவாயூர் நின்றுருக்கான். சென்னை எக்மோர் டு குருவாயூர். ஸோ அவன் தான் அது, அவன் ஸ்லீப்பர் பெட்டி தான் இது. ஸோ வந்துட்டான். ஸோ இப்போ அவனை எடுப்பாங்க, அப்போ தான் நம்மளை எடுப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கோம். ஸோ அவன் 10 நிமிஷம் டிலேலாம் ஒரு பெரிய விஷயமே அடிச்சு நோத்திடுவான். ஸோ கோச்செல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ரொம்ப பழைய கோச்சாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. ஐசிஎஃப் கோச்சுனா எப்பயுமே நல்லா அங்கே இருக்கும். அட் த சேம் டைம் எல்ஹெச்பி கோச்சுனா ஹை ஸ்பீடுக்கு சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பீடு போனாலும் அந்த வைப்ரேஷன் தெரியாது. சரி விட, நம்ம கோச்சை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்க வேணாம். ஸோ நம்ம வைபுக்காக தான் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ வைபை போயிட்டு ஃபேன்டாஸ்டிக்காக ஃபினிஷ் பண்ணிட்டு வருவோம், ஓகேங்களா. ஸோ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு அக்கா தான் இருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு அக்கா ஏறுறாங்க. ஸோ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு தாண்டி விட லேடிஸ்க்கு சேஃப்டி ஆஃப்டர் கார்ட் பாக்ஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ கார்டை வந்து நம்மளை பார்த்துப்பார். ஸோ எந்த வித ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வேப் 4 போட்டாண்டி விட. ஸோ கிளம்பலாம், ஓகேங்களா. அப்புறம் ஏறிட்டு ஒன்று கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம வேப் 4 சவுண்டு போடல, 2 பேரும் வேப் 4ன்றனால. ஸோ அவன் போட்ட சவுண்டு நம்மளை போட்டால் நினச்சிட்டேன் விட. ஆக்சுவலி நம்மளுடைய குருவாயூர் கிளம்புறதுக்காக தான் சவுண்டு போட்டிருக்காங்க. குருவாயூரை எடுத்துட்டாங்க. ஸோ போய்ட்டு இருக்காரு. சரி விட, அப்படியே ஒரு வியூ. இங்கே ஃபுட் வெண்டர்ஸ் அப்படியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க சவுண்டு தான் பயங்கரமாக இருக்க போகுது. சரி விட, அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற வீடியோ இது கிடையாது. நம்ம ஃபேன்டாஸ்டிக்காக வைபை என்ஜாய் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ வைபை என்ஜாய் பண்ணோம். வைபை என்ஜாய் பண்ணிட்டு வேறு வீடியோவில் நம்ம பேசிக்கலாம், ஓகேங்களா. ஸோ குருவாயூர் டக்குன்னு ஏற்றுற வண்டியை சல்லு புல்லுன்னு போடா. நீ ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுத்தா தான் இப்போ நான் அடுத்து உன்னை பின் தொடர்ந்து வர முடியும். சட்டு புட்டுன்னு போட்டுவிட போகலாம். இங்கே வந்து நம்ம மதுரைக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், ஒரு சீக்கிரம் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம இந்த ட்ரெயினை நம்ம வண்டி பிடிச்சி இங்கே வந்து இறங்கிட்டு அட் த சேம் டைம் நம்ம குருவாயூர் நின்றுட்டுருப்போம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தோன்னா டிக்கெட் எடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு போயிருக்கலாம். இல்லைன்னா இங்கே வரும்போது ஜென்ரலில் புக் பண்ணிட்டு வந்துடணும். வந்து டக்குன்னு ஜென்ரல் ஏறி நின்று கூட போயிடலாம். பட் கூட்டமாக தான் இருக்கும். சீக்கிரம் போகணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட அவன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து எடுத்துருக்கான், ஓகேங்களா. ஸோ நம்ம 2ல் நின்றுருக்கோம். சக்குன்னு மாற்றிட்டு ஏற்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி டியூடே, உள்ளே போகிறேன். உள்ளே போய்ட்டு உட்காந்துருக்கேன். ஆஃப்டர் மதுரை ரீச் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் டியூடே.
ஒரு போர்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது மேலே இருக்குது, அது ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு தெரியலன்னா அதை ஆட் பண்ணுறேன். தெரியுது. ஸோ இதுதான், அதை நான் பெரிய போர்டில் பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ அது சின்ன போர்டு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு லெவல் டூடாண்ணா. நம்ம வீடியோவில் சொல்கிறோம், ஆஃப்டர் ஒரு 2 months அது நடக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆல்ரெடி இந்த கோரிக்கை இருந்திருக்கும் போல். ஸோ அது இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனான ஸ்டேட்மெண்ட்டோட அது உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்சிட்டேன். அது இன்னவர்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளோட ஒரு ஃபேவரட் யூடியூபர் கவர் பண்ணியிருந்தார். ஸோ அது யாருன்னு சொல்லலை, அது பர்சனலாக ஃபாலோ பண்ணுறப்ப தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய இதில் போய் பார்த்தேன். ஸோ இன்னவர்கள் போட்டிருந்தாரு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் அந்த திருநெல்வேலிக்கு அப்புறம் ட்ரெயின் போகும்போது நல்ல ஒரு வரவேற்பு, ஒரு நியூ விருந்தாளி வர வைக்கிறனால. ஸோ அது ஃபைனாக இருந்துச்சு டியூடு. சரி டியூடு, நம்ம வண்டி எடுக்கட்டும், அப்புறம் போக போக பேசுவோம். ரொம்ப நேரம் இங்கேயே நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. போக போக பேசுகிறேன். அவ்வளோதான், வச்சு புழக்கிறான் பாருங்க சன்னு. சரி டியூடு. ஸோ டியூடு அவ்வளோதான் டியூடு. மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் கிராஸ் பண்ணி போயிட்டான். அவ்வளோதான் டியூடு. இப்போது அவனுக்கு கைட் பண்ணுற சொன்னோன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக இருப்போம். ஸோ நம்ம போக போக தான் கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அழகான ஒரு பேரலல் ட்ராக் நம்ம கூட வந்துகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் தூரத்தில் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஹில்ஸ் இருக்குது. இப்போது ட்ரெண்டில் இருக்க மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கிற ஏரியா அது. சரி டியூடு, ஒரு நாள் நம்ம அதையும் போய் கவர் பண்ணுறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஒரு நாள் நம்ம கொடைக்கானல் போகிறோம், போய் கவர் பண்ணுறோம். ஓகேங்களா டியூட்ஸு? நீங்களும் ரெடியாக டியூட்ஸு? நம்மளும் போகிறோம். ஓகேங்களா? வீடியோ எப்படியோ ஒன்று போகிறோம், கவர் பண்ணுறோம். ஓகே டியூடு, அவ்வளோதான். நம்ம திண்டுக்கல்லை கிராஸ் பண்ணி நம்ம ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். அட் த சேம் டைம் வைபுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் வைபை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே போவோம், போயிட்டு ஒரு நல்ல வைபை கொண்டாடிட்டு வருவோம் டியூடு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ ஹீட்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி டியூடு, வாங்க அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கலாம். Hey dudes, we are entering into the மதுரை ஜங்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ வைபான இதுக்குள்ளே போகிறோம். ஸோ நம்மளை புல் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு வேப் 1 தான் டியூடு. அந்த டேர்னிங்கில் தான் பார்த்தேன், அந்த வேப் 1 இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல் போகிற ஒரு பேசஞ்சர். ஓகேங்களா? ஸோ அது ரெடியாக நின்றுருக்கு கிளம்புறதுக்கு. ஸோ இது ஒரு லோக்கல் மெமோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ரெடியாக நின்றுருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்குள்ள வந்து ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான் டியூடு. அவ்வளோதான், இறங்கி நம்ம ஜாலியாக வைப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம் டியூடு, நம்ம சிட்டி வைப்புக்குள்ளே. சரி டியூடு, வாங்க நம்ம கண்டினியூஸாக போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு நல்ல வெளியில் போய் கண்டிப்பாக போய்ட்டு டியூட்ஸ் ஏறுவாங்க, நம்மளும் போய் இறங்கணும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். சரி, நம்ம பையன் நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து சாமி பார்க்க கிளம்புறோம். ஸோ டைம் ஆகிடுச்சு சாமி பார்க்க. ஸோ நம்ம போகிறோம். ஒரு ஃபெஸ்டிவல் பைக் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு குளிச்சுட்டு ஷர்ட் மாற்றிட்டு கிளம்பியாச்சு டியூடு. வாங்க டியூடு, போயிட்டு அங்கே விழா கோலம் எப்படி இருக்குது, கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஒன்றா போகிறோம் சாமி கும்பிட்டு டியூட்ஸு. டியூட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஃபெஸ்டிவல் வைப்பு. நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்காது டியூடு. ஜாலியாக வைப் பண்ணிட்டு வாங்க போகலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். இங்கெல்லாம் விளாக் எடுக்கிறதுலாம் சும்மா சாத்தியமான விஷயம் கிடையாதுங்க. ஃபோனில் தண்ணி விழுக்கும், ஃபோனை தள்ளி விட்ருவாங்க, எல்லா விஷயமும் நடக்கும். அப்படியே வைப் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து கோமாளி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் கோமாளி கூட வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறது. ஸோ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா வண்டியூர் கோவில். ஸோ இங்கே வந்து சாமி நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே இன்றைக்கி இப்போ காலையில் கிளம்ப போகுது. டோர் க்ளோஸில் இருக்குது, யாரும் இவ்வளோ அலோவ் பண்ணல. இவ்வளோ போலீஸ் பார்த்திங்களா எல்லாம் சிறப்பிச்சிட்ருக்காங்க விட. அவ்வளோதான், உள்ளே போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு பறக்கலாம் விட நம்ம ஊருக்கு. இப்போ டோர் க்ளோஸில் இருக்குது, ஏன்னா உள்ள அலங்காரம் இது போயிட்டுருக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே சாமியை பார்க்குறோம். சாமி கிளம்பிடுவார் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. சரி விடு, வாங்க உங்களுக்கு சாமியை போட்டுட்டு அந்த ரியல் வைப்பை நான் காமிக்கிறேன்.
கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க டியூட. இது ஒரு பாரம்பரியமான ஒரு பெயர். ப்ரிப்பரேஷன் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறது, அழகு மேலே தண்ணி பண்ணுறது. இது சம் ப்ரொசீஜர் டியூட. மீசை பெரிய மீசை. கோவிந்தா கோவிந்தோ. ஸோ டியூட்ஸு அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாமியோட கொடை வருது, அதாவது பூ வச்சு கொடை வரும். அது பேர் வந்து பூ கொடைன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக பாருங்கள், அது வெளியில் வருது. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கொடி ஒன்று வரும், க்ரீன் கலரில் ஆஞ்சநேயர் கொடி வரும். அதுக்கப்புறம் தான் சாமி வரும். ஸோ அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா தெரியும். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கொடை வந்திருக்கும். அப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் உங்களுக்கு ஃப்ளாக் வெளியில் வருதா. எல்லாருமே பாருங்கள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சத்தம் போட்டு ஒரு வைபாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ரியலாக அங்கே இருந்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, உங்களால் பக்கத்தில் இருக்கவங்க பேசினா கூட கேட்க முடியாது, அந்தளவுக்கு சவுண்டாக இருக்கும். அது சாமி வெளியே வரும்போல் சரியான வைபாக இருந்துச்சு டியூட்ஸு. நான் வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது, எவ்வளோ சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் டியூட்ஸே அங்கே பார்த்தீங்கனாலே க்ரௌடு பார்த்தீங்களா, நான் நின்றுருக்கேன், மேலே கேமரா வச்சிட்ருக்கேன். ஸோ கேமரா வச்சுமே என்னால் வந்து ஸ்டெடியாக நிற்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம் முன்னாடி பின்னாடி போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக சாமி வரும்போது தான், இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ நேரம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ல, ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ரெஷர் எனக்கு வந்து ஒரு தள்ளிச்சுட்டு விட. சாமி வெளில வருது, சாமி மூவ் ஆகி போகுது. ஸோ அந்த ப்ரெஷர் அப்படியே எனக்கு தள்ளிட்டு போகுது கூட வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பின்னாடி வரும், அதை பாருங்கள், நீங்களே பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இங்கே நின்று பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. எப்படினாலும் கூட்டத்தில் இறங்கி சாமி பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வைப், ரியல் வைப் கிடைக்கும். ஸோ டியூட்ஸே, உங்களுக்காக நான் மதுரையிலேருந்து கவர் பண்ண வீடியோ இதுதான். ஸோ நீங்கள் இவ்வளோதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அது சாமி பார்க்க தான். ஸோ நீங்கள் அதை பாருங்கள், எவ்வளோ அழகாக சாமி வந்து வெளியில் வந்து எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஃபெஸ்டிவல் வைப் தான் டியூட்ஸு. இது ஒரு ரியலாக ஃபெஸ்டிவலுக்குள்ளே இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் கிடைக்கும், அதை நான் நம்புகிறேன். சரி, இதுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டியூட்ஸு. ரியல் வைப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேர் வந்து ஃபோனை உள்ளே விட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வைப் அங்கே இருக்குது டியூடு. ரியலி நான் அந்த இடத்துல நின்றுருக்கும்போது எந்த அளவுக்கு வைப்பில் இருந்தேன்னா,
வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி மேலே வச்சிட்டேன், ப்ளே பண்ணி வீடியோ வச்சிட்டேன். ஸோ மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். என்னையை அவங்களா ஒரு சைடு மூவ் பண்ணுறாங்க, நான் போகிற சைடு வேறு, அவங்களா மூவ் பண்ணி ஒரு சைடு கொண்டு போயிட்டுருக்காங்க. நான் எப்படியோ சாமி கிட்டே போயிட்டு ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு போடணுன்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளே ரிஸ்க் எடுத்து போனேன். ஸோ இந்த மாதிரி யாரும் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் இருக்க இடத்துல சாமி கிராஸ் பண்ணி போகணுன்னே சாமியை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. அது இல்லாமல் கூட்டத்தில் ரொம்ப நீங்கள் நசுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னோடய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தென் டிவோஷனல் வைப்புக்குள்ளே நீங்களும் வாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி கிட்ட வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி தொட்டுலான்னு சொல்லி போகும்போது சாமி மூவ் அடிச்சுட்டு விடு. ஸோ அது வந்து நம்மளால் ஒரு ஃபினிஷிங் பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் வருவோம், நான் அதையும் கவர் பண்ணிக்க பாருங்கள். ஸோ டியூடே இந்த ஃபுட்டேஜில் பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விசிறிலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வேண்டுதலுக்காக பண்ணிட்டு போகிறது தான். ஸோ இந்த விசிறி விசிறது கூட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி டியூடே. யார் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் தான் இந்த விசிறி வாங்கி உள்ளே விசிறிட்டு வர முடியும் டியூடே. இது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதான் என்னோடய நிலமை. ஆஃப்டர் சாமி பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் வந்துருப்பேன். அதுக்குள்ளே நிலமையை பார்த்துக்கோங்க. சட்டை நனைஞ்சிருச்சு. தேடி போகிறாங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. முடியல டூப்ஸு தப்பிச்சிருந்ததே பெரிய விஷயம். ஃப்ரேம் என்னால் சரியாக வைக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு கூட்டம். அவ்வளோ சாமி இங்கே தான் வரப்போகுது. ஸோ அடுத்த சாமி வர லொக்கேஷனை காமிக்கிறேன், பாருங்கள் நீங்கள் என்ன. இதோட அடுத்து சாமி வர இடம் அந்த மண்டபம் தெரியுதுங்களா, அங்கே உங்களுக்கு அங்கே தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாமி அங்கே வரும். அங்கே வந்து 10 அவதாரம் எடுக்கும். அங்கே வந்து ஒரு மண்டூக முனிவர்னு சொல்லி ஒரு முனிவருக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுத்துட்டு அந்த பக்கம் போவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போவோம். ஆக்சுவலி நான் போன இயர் வரும்போது நான் அங்கே தான் வந்து சாமி பார்த்தேன். இன்றைக்கி தான் வண்டியூர் கோயில் வந்து பார்க்குறேன். எனக்கு இதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே சும்மா அல்ட்டியாக இருந்துச்சு. நீங்கள் கொண்டு வர திங்ஸ்லாம் நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ சாமி அங்கேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் தான், 1.5 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் தான் வரும். சுற்றிட்டு வந்து இங்கே தான் வரும். ஸோ இங்கே தான் வந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குது. ஈவினிங் மேலே தான் இந்த பக்கம் கிளம்பும். ஸோ நெக்ஸ்ட்டு யாரும் வரணும் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா வண்டியூருக்கு அடுத்தது. ஸோ அடுத்து இந்த மண்டபம் தான் வரும். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆற்றுக்குள்ளே மண்டபம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மண்டபம். இங்கே பெரிய பெரிய ஆஃபீஷியல்ஸ்லாம் இங்கே தான் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைகோர்ட் ஜட்ஜு, ஸோ அப்படிலாம் எல்லாம் இங்கே தான் வருவாங்க. ஸோ இது வந்து பெரிய ஆளுங்க வருது. ஸோ பாருங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே பக்கம் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஆம்புலன்ஸ், போலீஸ்னு சொல்லி எல்லா ஃபோர்ஸும் ரெடியாக இருக்குது. சாமி வந்தால் டே ஃபுல்லாக இன்றைக்கி இங்கே தான் இருக்க போயிடுச்சு சார். அவ்வளோதான். ஃபுல்லாக கடை அப்புறம் ஜூஸு, ஸ்நாக்ஸு அப்புறம் பயங்கரமாக இருக்கும். வண்டி அங்கங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஜூஸ். ஆமாம், அல்டிமேட்டு. சொல்ல வரல, வாயே பேச முடியல. தண்ணி தாகம், ஒரு சைடு பசி. எவ்வளோ அன்னதானம் கொடுத்தாலும் பசி இறங்காது. அதே மாதிரி வெயில் தான்.
வெயில் ஓவராக இருக்குது விட. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம சித்திரத்தில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியோட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம உடனே கிளம்பணும் ட்ரெயினுக்கு. டைம் ஆயிடுச்சு டியூட் சார். ஸோ நான் ஜங்ஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு அப்படியே உங்களுக்கு போக போக 1 by 1 ஷேர் பண்ணுறேன் டியூட்ஸ். வைகை ரிவர் டியூடு கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்காங்க அழகர் ஆற்றுல இறங்கினால. அட் தி சேம் டைம் டிராஃபிக்கும் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்குது டியூடு. அப்படியே ஒரு வைகை ரிவரை ஒரு குட்டி வியூ போட்டு விட்றேன். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே தெரியுது மண்டபம். மேக்ஸிமம் ஒரு ஆற்றுல இறங்கி ஒரு 2 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தோரமாக தான் இருப்பார் அழகர். ஆஃப்டர் வாட்ஸ் தான் நம்ம சிட்டிக்குள்ளே போகுது அவர் அழகர் கோயிலுக்கு போகிற டே. அது இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு இருக்குது. தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாளும் விழா வாய்ப்பு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வரும்போது மீனாட்சியை கவர் பண்ணணும். மீனாட்சி தென் அழகர் கவர் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ அந்த மட்டும் பண்ணணும். இந்தளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரியல டியூடு. வண்டியில் போயிட்டு கவர் பண்ணுறேன். டிராஃபிக் பார்த்துக்கோங்க. நம்ம தெப்பக்குளம் கிட்ட வந்துட்டோம். அப்படியே உங்களுக்கு தெப்பக்குளத்தை சும்மா ஒரு ஃபுட்டேஜ் போட்டு விட்றேன். அப்படியே நீங்கள் பாருங்கள். தெரியுதுங்களா? அதுதான் தெப்பக்குளம். கடை எக்கச்சக்கமாக கடை இருக்குது. திருப்பரங்குன்றம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணதே திருப்பரங்குன்றம் தான். பட் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த வீடியோ நம்மளால் போட முடியலை. கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். அதையும் கவர் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். மீனாட்சி அம்மன் கோயில் கவர் பண்ணி போட்டு விட்றேன். அப்புறம் பார்த்துக்கோங்க அந்த தெப்பக்குளத்தோட வைப்பு. அட் த சேம் டைம் இதுதான் டியூடு வண்டியூர் மாரியம்மன் கோவில். ஸோ இங்கேயும் நல்ல ஒரு வைப்பு போயிட்டுருக்கு, திருவிழா வைப்பு. ஸோ உங்களுக்கு நான் சிக்ஸாக்காக போட்டு வீடியோ பேசிகிட்டு இருக்கனால உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரில. வீடியோ ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக சுத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கஷ்டம் டியூடு. எந்த ஃபுட் ஒரு அக்சசரிஸ் இல்லாமல் வந்தோன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். மொபைல் எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். ஈவினிங் டைம் ஆச்சுன்னா ஒரு 6 o'clock மேலே பொறுமையாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தெப்பக்குளம் சைடு நிறைய கடை இருக்கும். ஃபன் ஸ்ட்ரீட் மாதிரி அப்படியே நம்ம ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம் டியூடு. ஒரு நல்ல பிளேஸ். நமக்கு டைம் ஆனதுனால கொஞ்சம் வேகமாக போகணும். போயிட்டு நம்ம வீட்டுக்கு வேறு கிளம்பணும் இல்லையா? ஸோ அப்படியே கவர் பண்ணுறேன். ஒரு நாள் வந்து உங்களுக்கு நிறையா கவர் பண்ணுறேன், நிறைய சொல்லணும். கண்டிப்பாக உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? நல்ல ஒரு கெத்தான ஒரு வைப்போட மதுரை எக்ஸ்ப்ளோர் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சீரிஸ் ஆரம்பித்து சின்ன சின்னதாக வீடியோ போட்டு விட்றேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டியூடு. அதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக வரும். அப்போ தான் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் சார். என் வாய்ஸும் அங்கங்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா நம்ம வண்டியில் போய்ட்டுருக்கனால ரோடு அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் அப்படி தான் வரும். நிறையா இருக்குது டியூடு. சொல்லிகிட்டே இருக்கலாம். சரி டியூடு, நான் ஜங்ஷனுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சரி, என்கிட்ட ஒன்று சொன்னேன். கரெக்டாக நான் ஜங்ஷனில் போய்ட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. பட் ஜங்ஷனில் போய்ட்டு பேச முடியல. ஏன்னா ட்ரெயின் போர்டிங் அப்போ தான் நான் வந்தேன். கரெக்டாக 12 o'clock தான் வந்தேன். ஸோ பேச முடியல. ஸோ இப்போது நம்ம திண்டுக்கல் ஜங்ஷனில் இருக்கோம். நம்ம ட்ரெயின் தான் இது. ஸோ பின்னாடி இருந்தேன், கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உட்காந்துக்கலாம். ஃபுல்லாக கூட்டம், உட்கார சுத்தமாக சீட் இல்லை. சரி முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். போ கண்டினியூ பண்ணுறேன்.